வணக்கம்ப்பா. சில பேர் பச்சரிசியில் சாதம் பண்ணி சாப்பிட்றாங்க. அது உடம்புக்கு நல்லதே இல்லை. பச்சரிசியில் அப்படியே அதை திரும்ப திரும்ப அரைக்கும் போது அதில் இருக்க சத்தெல்லாம் அப்படியே உமியில் தவிட்டில் போயிடும். அதே புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. புழுங்கல் அரிசினா நெல்லை வேக வைக்கிறது. இப்போ ரைஸ் மில்லில் வீட்லேயும் வேக வச்சு அரைக்கலாம், ரைஸ் மில்லையும் வேக வச்சு அரைப்பாங்க. அதான் புழுங்கல் அரிசி. அப்படி வேக வச்சு நெல்லை முழுசாக போட்டு வேக வச்சு அதை காய வச்சு அரைக்கும் போது அதில் உள்ள வைட்டமின், மினரல் சத்து, மற்ற சத்துக்கள்லாம் அந்த அரிசிக்குள்ளே போய் போஞ்சிடும். அதை புழுங்கி போடுறதுங்கிறது. அந்த அரிசியை சமைச்சாப்பிட்டா நல்லது. ரெண்டாவது, அந்த அரிசியுமே இப்போ ரொம்ப பாலிஷ் பண்ணுறணும், வெள்ளையாக வேணும்ன்ட்டு ரொம்ப சொரிஞ்சு எடுத்துடுறாங்க. அதனால் கைக்குத்தல் அரிசி அதிலே கைக்குத்தல் அரிசியும் விற்கிது. அதை வாங்கி அது கொஞ்சம் நேரம் கம்மியாகத்தான் இருக்கும். அதை இப்போ எப்படியோ இருக்குது, வெள்ளையாகத்தான் அரிசி வேணும்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றாங்க. கைக்குத்தல் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு இது ரொம்ப நல்லதுப்பா.